ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சுகர் பேபி அப்படிங்கிற ஒரு சாங் வந்து இப்ப பயங்கர ஹிட் ஆச்சு. ரொம்ப வைரல் ஆச்சு. சுகர் பேபி அப்படின்னு சொல்லி தக் லைஃப் படத்துல. ஸோ இப்போ நாம பார்க்க போறது சுகர் பேபியை பத்தி இல்ல, சுகர் டேடியை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சுகர் டேடி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், ஹீரோயின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சு பீக்ல இருப்பாங்க. பீக்ல இருக்கிறப்ப திடீர்னு ஒரு தன்னை விட பெருசா வரக்கூடிய ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க. பட் அந்த கல்யாணம் பயங்கர விமர்சனமா பேசப்படும். ஒண்ணு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கலாம், இல்லாட்டி அந்த உருவமே டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஷிப் வச்சு ஏஜ் டிஃப்ரெண்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எனக்கு ஒரு பெரிய செட்டிலான ஒரு பர்சன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு டாப் 5 ஆக்ட்ரஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது யாரு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா நீலிமா ராணி. நீலிமா ராணி சின்ன வயசுல இருந்து நிறைய நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, நீட்டா இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எப்பவுமே குடும்ப பாங்கான விஷயங்கள் மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க, குடும்ப பாங்கான விஷயங்கள்ல தான் நடிப்பாங்களே. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பார்க்க அழகா இருப்பாங்க. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னை விட வயசுல ரொம்பவே பெரியவரா இருக்கிற ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு பெரிய டைரக்டரா இருந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃபரெண்ட்னு பாக்குறப்போ 11 வயசுக்கு மேல ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லவ் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப 2 குழந்தைங்களோட ரொம்பவே ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. பணத்துக்காக தான் நீலிமா ராணி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப வரைக்கும் எவ்வளவு எங்கா இருக்காங்க, ஆனா இவங்களோட ஹஸ்பண்ட் பாருங்க எவ்வளவு ஏஜ்டா இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் எந்த விமர்சனத்தையும் அவங்க வந்து காதுல வாங்காம தன்னோட லைஃப் தான் முக்கியம், தன்னோட லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்து நீலிமா ராணி நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றோம்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுல எல்லா காசையும் நாங்க இழந்துட்டோம், இப்ப எங்க கிட்ட காசே கிடையாது, எல்லாரும் வந்து காசுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க, பட் இப்ப அந்த காசு என்கிட்ட இல்ல, இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் மேல அதே லவ்வோட தான் இப்ப வரைக்கும் நான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதே லவ்வோட அவங்க எப்பவுமே வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையும். ஸோ அதுல அடுத்ததா டாப் 2ல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து பேசியிருந்தோம் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி. மகாலட்சுமியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஐடி ஃபீல்டுல இருக்கிற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அவரு கூட சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீரியல் நடிச்சாங்க, அவங்க கூட லிவிங்ல இருந்தாங்க, அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இருந்தாலும் அதுவும் வந்து பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா இவங்களோட கல்யாணம் வந்து திடீர்னு நடந்தது. யாரா மாப்பிள்ள அப்படின்னு பாக்குறப்போ இவரா மாப்பிள்ள அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கல்யாணம் பயங்கர விமர்சனமா போச்சு. சோ மகாலட்சுமி வந்து ரவீந்திர கல்யாணம் பண்ணாங்க. ரவீந்தர் யார் அப்படின்னா, அவர் வந்துட்டு பிக் பாஸ் விமர்சகர்னு சொல்லலாம், லிபாரா ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர், இவர் பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மகாலட்சுமி பணத்துக்காக தான் இவரை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகும்போது இல்லைங்க, இப்ப வரைக்குமா அப்படிதான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் எதையுமே கேர் பண்ணிக்காம இப்ப வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. ரவீந்தர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா, என்ன அப்படின்னா, எல்லாரும் இன்னைக்கு எங்களை விமர்சனம் பண்றாங்க, கேலி கிண்டல் பண்றாங்க, இவ்வளோ பெரிய உருவத்துக்கு இத்தனோண்டு பொண்டாட்டியா அப்படின்லாம் வந்து கேட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா இருப்பாங்க அப்படின்லாம் வந்து கேட்டாங்க, இவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நாங்க சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் பணத்துக்காக தான் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பயங்கரமா போச்சு. ஸோ இவங்களும் சுகர் டேடியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம டாப் 3ல பார்க்க போறது ரீமா சென். ரீமா சென் சொல்லும் போதே மே மாதம் அந்த சாங் தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஸோ ரொம்பவே அழகா நடிச்சிருப்பாங்க மின்னலே அப்படிங்கிற ஒரு படத்துல. அந்த படத்தோட பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட ரிங்டோனா இருக்கு, காலர் டியூனா இருக்கு. நிறைய பேர் வந்து ரொமான்டிக் சாங் அப்படின்னால இந்த வசீகரா சாங் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ ரீமா சென் அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆனவங்க. ஒரு சில படங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் பெரிய அளவுல வந்து பேசப்பட்ட ஒரு நடிப்பு அவங்களுடைய நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வல்லவன் படம் இன்னைக்கு வரைக்கும் வந்து லவ்வர்ஸ்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீ இதை பண்ணணும், ஏன்னா நீ என்ன லவ் பண்ணல. ஸோ அந்த டைலாக் வந்து ரீமா சென் பண்ணியிருப்பாங்க, வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. ரீமா சென் வந்து ரொம்பவே பீக்ல இருந்தாங்க ஒரு டைமிங்ல, ஆனா திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டாங்க. ஸோ எங்கன்னு பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. என்னடா இவங்க இப்படி போய் கல்யாணம் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவங்க கல்யாணம் பண்ணால் ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஸோ இவருக்கும் அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேல ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ ரீமா சென் எவ்வளவு அழகா இருப்பாங்க, இவங்க எப்படி இவ்வளவு பெரியவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அவங்க ஹஸ்பண்டோட பிசினஸ் பாத்தீங்கன்னா வந்து யாருமே வந்து ஐயோ பரவாயில்ல இவ்வளவு பெரிய சம்பந்தமா அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லுவீங்க. இன்னைக்கு சென்னையில தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்மோக் ஹப் அண்ட் பிபிக்யூ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஓனர் வந்துட்டு அவர் தான். ஸோ அவரோட ஒரு பார்ட்னர்ஷிப்
பார்ட்னர்ஷிப்ல தான் இந்த விஷயம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவரை தான் வந்து ரீமா சென் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததா டாப் 4ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நஸ்ரியா. நஸ்ரியா வந்து சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்டா இருந்து திடீர்னு ஹீரோயினா வந்தாங்க. ஹீரோயினா வந்ததுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் பெருசும் கொண்டாடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்யாவா இருக்கட்டும், தனுஷ் எல்லாரும் கூட வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பிரஷன் எல்லாமே பயங்கர கியூட்டா இருக்கும். அவங்கள பார்த்து நிறைய கேர்ள்ஸ் வந்து கியூட்டா எக்ஸ்பிரஷன் பண்ணணும் அப்படின்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நஸ்ரியாவோட பியூட்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. ஆக்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும், ரொம்ப கேஷுவலா நடிப்பாங்க. ஸோ அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களும் கல்யாணம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு சில படங்கள் தான் பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஃபகத் ஃபாசில கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு மலையாளத்துல பெரிய ஆக்டர். பட் 2 பேருக்கும் வந்து வச்சு பாக்குறப்போ அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஃபகத் ஃபாசில் வந்து கொஞ்சம் தலையில எல்லாம் முடி இல்லாம கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மாதிரி தான் இருந்தாங்க. இருந்தாலும் உண்மையில 2 பேருக்கு எவ்வளவு ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கும்போது 18 வயசு டிஃபரெண்ட் இருக்கு 2 பேருக்கும். நஸ்ரியாக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் 18 வயசு டிஃபரெண்ட் இருக்கு. எப்படி இப்படி போய் நஸ்ரியா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள கப்பல்ல ரொம்பவே கியூட்டான கப்பல் அப்படின்னா அது இவங்க 2 பேரும் சேர்த்துமே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போவாங்க. ஒருத்தர் மேல இருக்க அந்த லவ் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல அவ்வளவு அழகா வெளிப்படுத்துவாங்க. என்னதான் நம்ம உருவத்தை பார்த்து எடை போட்டாலும் உண்மை என்ன அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சுதான் இவங்க எல்லாம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி பணத்துக்காகவோ கல்யாணம் பண்ணவங்க கிடையாது. ஸோ சுகர் டேடி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி சுகர் டேடி மாதிரி உள்ள ஒரு பர்சனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. உண்மையிலே ஒரு நல்ல பர்சன் தான். ஸோ அடுத்ததா டாப் 5ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் சந்தியா. காதல் சந்தியாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா காதல் படம் ஃபர்ஸ்ட் படம் அதுதான். அந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து காதல் படத்துல அந்த உனக்கு என்ன சாங் அப்படின்றது சோகமா இருக்கும்போது கேட்கக்கூடிய ஒரு பாட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா லவ் வந்துருச்சு, அவன் பார்த்ததுமே நான் பூத்து விட்டேன் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது இன்னைக்கு வரைக்கும் லவ் அப்படின்னாலே அந்த படம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாம காதல் பரத் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு சீனு, அந்த பரத் நடிச்ச அந்த கேரக்டர் இது எல்லாத்தையும் வந்து மறக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு படத்திலேயே பெரிய அளவுல பேர் வாங்கினவங்க தான் காதல் சந்தியா. அவங்க பேர் சந்தியா, அவங்க நடிச்ச படம் ஹிட் ஆனதுனால 2த்தையும் சேர்த்து காதல் சந்தியா காதல் சந்தியா அப்படின்னு சொன்னாதான் வெளியில தெரியும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க அந்த படத்துல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் அவங்க நடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்ப சிம்பு கூட வல்லவன் படத்துல ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலயுமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதுல சிம்புக்கு. ஸோ இவங்களோட நடிப்பும் பெருசா வந்து பேசப்பட்டது. இவங்களும் பீக்ல இருக்கும்போதே திடீர்னு ஆள் காணாம போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ என்னடா இது திடீர்னு வந்து காணாம போயிட்டீங்க அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா படங்கள் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு வயசாயிரும். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு வரன் வருது, நல்ல ஒரு பர்சன் கிடைக்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து லைஃப்ல கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுறது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி இருக்கிறப்போ ஒரு பர்சன் எனக்கு கிடைச்சாங்க. ஸோ நான் வந்துட்டு அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டேன். என் வீட்டில் பார்த்த வரன் தான், இருந்தாலும் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபேமிலியில இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ நடிப்பெல்லாம் எனக்கு பெருசா வேண்டாம், அதெல்லாம் நமக்கு என்னைக்குமே வந்து கை கொடுக்காது. ஸோ ஃபேமிலியில நம்ம செட்டில் ஆகுறது தான் நமக்கு நல்லது, நமக்கு சேஃப் அப்படின்றதுனால யோசிச்சு நான் வந்து இந்த முடிவு எடுத்தேன். அதனாலதான் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காதல் சந்தியா கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ற பையனா பரவாயில்லையே, நீ வந்து சூப்பரா இருப்ப, நல்லா சம்பாதிப்ப அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த கம்பெனிக்கே ஓனர் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தாங்க காதல் சந்தியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐடி கம்பெனியோட ஓனர். சோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் 2 பேரை பாக்குறப்ப ஏஜ் டிஃபரன்ட் ரொம்பவே அதிகமா தெரியும். சோ அது மட்டும் இல்லாம காதல் சந்தியா ரொம்பவே ஷார்ட்டாவும் கியூட்டாவும் இருப்பாங்க பாக்குறதுக்கு. பட் அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இவங்களை விட பயங்கர ஹைட்டாவும் வெயிட்டாவும் ஒரு மாதிரி அந்த தலையில வந்து முடியெல்லாம் இல்லாம ஒரு மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மாதிரி இருப்பாங்க. சோ உருவம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அழகு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏஜ் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நமக்கு நல்ல லைஃப் கிடைக்குதா, நமக்கு நல்ல லைஃப் செட்டில்மெண்ட் கிடைக்குதா, இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சுகர் டேடியா பார்த்து கல்யாணம் பண்ண டாப் ஹீரோயின்ஸ் வந்து இவங்க தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். இதே மாதிரி சினிமா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட டாப் 10 லிஸ்ட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.